எழுந்துருங்க மாமா. சொல்லுன்றீங்க என்ன? பாப்பா அல்றா பாருங்க மாமா, தட்டி விடுங்க அவளுக்கு. வயிறு பசிச்சிருக்குன்றீங்க, அவளுக்கு வயிற்று கொடுங்க. அவளுக்கு திடீர்னு கையில் ஏதாச்சும் பட்டுனா இப்படி தான் அழுவா. கையில் என்ன போட்டுட்டு? தூணிக்கினி மேலே பட்டானா உடனே அழுவா மாமா. குட்டிமா தூங்குங்க. பாப்பா டேப்லெட் போட்டியா? போட்டிருக்கேன் மாமா. கொஞ்சம் எஞ்சி பால் கூடமா, யூரின் போயிருப்பான். தூக்கம் வருது, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். இவ்வளோ தடவை தூங்கவே இல்லை மாமா, இப்போ தான் தூக்கம் வருது. உங்களை பார்க்க சொல்லலான்னு பார்த்தா நீங்களே தூங்கிட்டீங்க. சரி நீங்கள் வெளியே போயிட்டு வர லேட் ஆகிட்டுலாம் படுத்து வந்தால் தூங்கிட்டேன். நீ வந்தானே எழுப்பிருக்கலாம்மா. நீங்கள் டயர்டில் தான் தூங்குன்னு எனக்கு தெரியும், அதான் எழுப்பலை. சரி தூங்கு, நான் பாப்பா பார்த்துக்கிறேன்னுமா. கொஞ்சம் நேரம் மட்டும் தட்டி விடுங்க மாமா, அப்பாடு தூங்கிடுவான். நீங்கள் தூங்குங்க. சரிம்மா நீ தூங்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போகலையே நைட்டு. ஆமாம், ஏன் அங்கே படுத்துருக்கீங்க? வாங்க பாடுமா, அப்படியே படுங்க 2 பேரும். இங்கே வந்து படுங்க மாமா, ஏச்சு வாங்க. சரி வார பாடு. மாமா சொல்லுமா, இது வேணுமா? வேண்டாம். வேற என்னம்மா சொல்லு, வேற எதுவும் பண்ணுதான்? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்னாச்சு? நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக விட்டுட்டு போனீங்க? வந்திருக்கலாமா, தூங்கு. இப்படி உங்களை மாதிரி யார் பார்த்துப்பான்? இதுக்கு தானே கொஞ்ச நாளுமா, அதுக்கப்புறம் என் கூட கூப்பிட்டு போகிறேன், என்கிட்டயே வச்சுக்கிறேன்னா. முடியாது. அடம் பிடிக்காதுன்றீங்க. இப்படி மேலே போட்டு படுத்துருக்கீங்களா பாப்பாவை? அப்புறம் இப்படியே தான் படுக்கணும்பா. அடிச்சு சொல்ல மாட்டேன், பயப்படாதான். கீழே படுக்க போடுங்க மாமா. ஆச்சு ஆட பண்ண மாட்டேன், இப்போ எடு. சொன்ன கேட்க மாட்டீங்களே, உங்கள் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. மாமா நீங்கள் மும்பை பிரான்ச்சுக்கு மாறிட்டேன்னு சொன்னீங்கன்னா இங்கே உட்காந்து வேலை பார்க்கலாம்ல. அப்புறம் பதில் சொல்லுங்க மாமா, எனக்கு தூக்கம் வர மாட்டேக்கு. உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேக்கா? ஏன்? நீங்கள் சொல்லுங்க. ஆமாக்கு தூக்கம் வருது, பிற யோசிச்சு சொல்லட்டா? நீங்கள் ஆனால் தூக்கம் வர மாட்டேக்கு, சொல்லுங்கள். நீங்கள் போகிறீங்களா, இங்கே இருப்பீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் என்கிட்ட இருக்கணும், அவ்வளோதான். அக்காக்கிட்டே அத்தைக்கிட்டே இப்படி படுக்க முடியுமா? பார்த்துப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்காதுல்ல மாமா. உங்களெல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலப்பா. பேசியே நீ மயக்கிடுங்கண்ணா. அப்போ இருக்கீங்களா? போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குமா, முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட இருக்கேன், கூடையெல்லாம் முடிச்ச பிறகு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் எப்போதும் என் கூடயே தான் இருப்பேன்னு சொன்னீங்க. அதில் வந்து டெலிவரிக்கே இல்லை, இப்போ வந்து கூட இருக்கலாம்ல. டெலிவரிக்கு யார் இருந்தா? நம்ம டலுக்கு தானே இருந்துச்சு. எல்லோரும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கல்ல. அக்கா இருந்தா, அம்மா இருந்தாங்க, உங்கள் குழந்தைய மச்சான் இருந்திருக்கு, உங்கள் அண்ணன் வேறு வந்துட்டாங்க கனடா. எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் இடத்த யாரும் நிரப்ப முடியாதுல்ல. இதெல்லாம் எங்கேருந்து தான் கற்றுக்கிறத பேசுகிறதுக்கு? மயக்கிறதுக்கு மட்டும் க்ளீனாக கற்றுக்க என்ன, மற்றபடி மெச்சூராக நடந்துக்காத என்ன. ஒரு விவரம் இல்லை, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். சரி உங்கள் விருப்பம், நான் கம்பல் பண்ணல. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோமா இல்லையா? வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? இல்லை வைக்க. என்னாச்சு? நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால இதை வீம்புக்கு பண்ணுறீங்களா? இல்லை மைனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீ சொன்ன கேட்க மாட்டியா? நைட்டி நீ மைண்ட் டைவர்ட் பண்ணாத. அப்படி பண்ணா இங்கே தான் இருக்கணும், நான் விட்டுட்டு போயிடுவேன். நீ கூப்பிட்டாலும் வர மாட்டேன், பார்த்துக்கோ. அப்படியா? என்னை விட்டுட்டு போவீங்களா? சரி மாமா, கூப்பிட்டு போக வேண்டாம், நீங்கள் வேலைக்கு போங்க. உடனே கோவப்படுறது எதுக்கு? மூஞ்சி தூக்கி வச்சு விடுவா உடனே. இல்லை, நான் நார்மலாக தான் சொல்லுறேன். நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க நாளைக்கு. கோவப்படாத, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டியா? சரி, நான் இடம் உடம்ப பார்த்துக்கிறேன் நல்லா, சரியா? இங்கேயே இருக்கேன், அக்காவும் அத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க என்ன. பேசவே மறுபடியும் பேசாமல் தான் சண்டை விட்டுட்டு இருப்பியா? பேசுகிறேன். அப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, சரியா? எங்கே போகணும்? நான் தான் கூப்பிட்டு போகிறேன்னால நாளைக்கு. சரி கூப்பிட்டு போகிறேன். நாளைக்கு இல்லை, 2 நாள் கழிச்சு தான். எங்கே போகணும்? கொஞ்சம் ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போகணும். சரி நாளைக்கு கழிச்சு கூப்பிட்டு போகிறேன் பாரு. வேண்டாம், நீங்களே இப்போ பார்க்க வந்திருக்கீங்க, அப்புறம் நான் வெளியே சுற்றி இருக்க முடியுமா? நீங்கள் போன பிறகு போய் பார்த்துக்கிறேன். சரி தனியாக போகாதா? இல்லை, அக்காவை கூப்பிட்டு போகிறேன். இல்லைன்னா சின்ன கூப்பிட்டு போகிறேன். என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிற, அதை சொல்லு, நான் ரெடி பண்ணி கொடுக்கேன். வேண்டாம், நானே பண்ணிக்குவேன். அடி வேணுமா? பச்சை பிள்ளை கொண்டுட்டு அங்கேயும் இங்கே அலைவானா? என்னென்னு போடு, நான் அதுக்குள்ளது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கேன், சப்மிட் பண்ணால் போதும். அதுவும் கூட ப்ரீட்டாக கொடுத்து விடு. தேவையில்லை. நீ சரி விட்டு வந்துக்கிட மாட்டேன், நீங்கள் இரு. இனிமேலாம் நான் கூப்பிட்டா நான் வர மாட்டேன் கடா. கூப்பிட்டோன்னே ஓடி வரம்பாரு, உனக்குலாம் கொழுப்பு கொஞ்சம் இல்லாட்டி நிறைய தான். சரி, நான் பண்ணல, விடுங்க. சரி, பாப்பாவுக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை, பார்த்துட்டு வந்த அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அதான் சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட, உன் இடத்துல பேசினேன். அப்புறம் என்கிட்ட கேட்க படிக்கலாம் வரட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா?
எனக்கு இந்த தடவை நிறைய ட்ரெஸ் ஒன்று சொல்லியாச்சு. போன தடவை 3 மட்டும் எடுத்து வந்திருக்கேன். 3 எட்டு வந்துடும். கல்யாணத்துக்கு சேலாம் எடுத்துடலையா? என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கு, கல்யாணத்துக்கு எடுத்திருக்கு, ரிசப்ஷன் எடுத்திருக்கு, அளப்புக்கு எடுத்திருக்கு. எவ்வளோ சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேரும் சேலை 3 தான் எடுத்து வந்தீங்களா? நான் சொன்னது கோடைக்கு தான் சொன்னேன். போன தடவை கொடைக்கு காலையில் நான் எடுத்து வந்த சேலை நீ முதல்ல உடுத்தியா? இல்லை. அப்புறம் பின்ன எதுக்கு இப்போ சேலை கேட்க? இதில் நிறைய வேணுமா? எவ்வளோ ஆசையாக எல்லாத்துக்கும் நான் சேரிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் டைமில் கோயில் கொடைக்கு கட்டிட்டு போவேன்னு நினச்சேன். எடுத்துகிட்டு வந்ததை நீ கட்டிட்டு போயிருப்பேன்னு வீட்டுக்கு வந்து மறுபடியும் நான் வேஸ்ட் சட்டையே மாற்றிட்டு வந்தேன். ஆனால் நீ எப்படி போய் நின்ன? போன கொடைக்கே நீ கேவலப்படுத்திட்டேன். எல்லோரும் கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுட்டேன். என்னடா 2 நாள் தான் ஆகுது கல்யாணம் பண்ணி, கோடைக்கு முன்னாடி இப்படி வந்து நிற்க, இப்படி சிம்பிளாக சேலை கட்டிட்டு ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கலையாடான்னு கேட்டாச்சு. நீ இப்படியே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு. புரிசாண்டா கல்யாணம் பண்ண, லவ் பண்ணுன்னு வேறு சொல்லுத அப்படின்னு கேட்டாச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க? யார் கேட்டா? நான் வெளியே வீட்டு நேராக இங்கே வரேன்டா, அவள் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இதை கட்டிட்டு வந்திருக்கா வீட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாரி. என்ன தான் வா மறுபடியும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், மாற்றிட்டு வருவேன். நீ கேட்டியா? நீங்கள் இப்படி சொல்லியிருக்கணும்ல, உங்களை இப்படி கேள்வி கேட்டாங்கன்னு. ஏன் உனக்கு தெரியாதான்? சொல்லணுமா? புதுசாக கல்யாணம் பண்ணாலே எப்படியும் ஒவ்வொரு மாதம் பார்க்க தான் செய்வாங்க எப்படி இருக்காங்கன்னு. சரி, போன டைம் எடுத்துச்செல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். டென்ஷனாக வாதீங்க. இந்த தடவை அப்படி யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. பார்ப்போம். இந்த தடவை நம்ம பாப்பாவோட போவேன் மாமா. ஆமாம் மாமா, உங்கள் மேலே நல்லா பாப்பா தூங்குதல. கேம்பில் என்கிட்ட தூங்க என்ன செய்யும்? இல்லை மாமா, அதை சொல்லலை. இப்படி போட்டிருக்கீங்களா அதை சொல்லுதேன். அவளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதான் போட்டுருக்கேன். உருண்டு விழுந்துறாம தொட்டில் எடுத்து போடுங்க. அப்படிலாம் மாட்டான், நான் பார்த்துப்பேன். மாமா, இதுக்கு தான் பொண்ணு கேட்டிருக்கீங்க என்னம்மா? ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு பொண்ணு? இது என்ன கேள்வி கேட்டுருக்கா? உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பிடிச்சிருக்குது வேறெல்லாம்? இது சின்ன பொண்ணுல. சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ எல்லாம் பொண்ணு தானே. என் குட்டிமா நான் நினச்ச மாதிரி என் தேவதை மாதிரி இருக்காங்களா? ஏது உங்கள் தேவதை? தேவதைன்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கணுமா? அது என் பிரின்சஸ் மட்டும்தான். போங்க, சாரி இல்லை நீங்கள். மிஸ்ஸஸ் துரை, எனக்கு எப்போவுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் தான் பிரின்சஸ்ஸு. ஓகே, எனக்கு தெரியுமே என் மாமாவுக்கு நான் தான் ஃபஸ்ட்டுன்னு. சரி, தூங்கலையாம்மா? மாமா தூக்கம் வருது. தூங்க விடாமல் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேசுங்கன்னு அர்த்தம். அப்போ எப்போ தூங்க? பேசி முடிச்ச பிறகு. எல்லோரும் நைட்டு தான் தூங்குவாங்க, தெரியுமா தெரியாதா? எனக்கு தூக்கம் வரல. அப்போ எழுப்பிட்டான். இதுக்கு மேட்டதிங்க வேணாம், எழுப்புங்க. எனக்கான எழுப்புனா நீங்கள் தான் வச்சுக்கணும். நீங்கள் தான் இருக்கீங்களா, உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. நீங்களே வச்சுக்காங்க, நான் பாட பட தூங்கிடுவேன். வச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவள் அழுதான்னு நினச்சிவேன். யார் போல கொடுப்பான்? அது கொஞ்ச நேரம் கொடுத்து கூட வந்துடுவேன். அதுக்கு தான் நீ இருங்க இங்கேயும். ஆமாம், நைட்டு உங்களோட அக்கா இல்லை நம்ம யாரும் படுக்க மாட்டாங்களா? அத்தை எங்களோட தான் படுப்பாங்க. நைட்டு பாப்பா முடிச்சா நம்ம எந்திரிக்க மாட்டாங்களோ? எனக்கு முன்னாடி அத்தை தான் எந்திப்பாங்க பாப்பா சவுண்டு கேட்டு. பாவம்ல, அம்மா கஷ்டப்படுவாங்க நைட்டுன்னா. நீ அங்கே இருந்திருந்தா நான் அவங்க கூட இருந்திருப்போம்ல. அதுக்கு தானே கூட்டு போங்க. நீங்கள் தானே வேண்டாங்கீங்க. நீ அங்கே இருந்தால் இந்த பிரச்சனை வேண்டாம். சரி வீடு கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோண்ணா. பாப்பா, இந்த தேனு உங்களை மாதிரி கேட்டுகிட்டே இருந்தா. பாப்பா எப்போ வரும்? நம்மகிட்ட தானே இருப்பேன். என்ன அப்படி கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ வரலாம் பாருங்கள் பார்க்க. சரி, அதையே ஏன் நினச்சிட்டு இருக்க வீடு? எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அவன் மேலே. அப்போ இருக்க முடியுது அப்பாவுக்கு அம்மா கோவம். அப்போ வராமல் இருக்க வேண்டியதுன்னு. சரி வீடு, வந்தால் வராட்டா இருக்கா. ஏன் போட்டு அதே நினச்சி டென்ஷன் ஆகுது. அவளை நேரில் என்னைக்கு பார்க்கணும் அன்னைக்கு கேட்பேன் நல்லா. என்ன கேட்க போகிற? அது கேட்பேன், விடுங்க. மாமா, நம்ம எதுவுமே கொண்டாடல மாமா. தலை தீபாவளி கொண்டாடல, தலை பொங்கல் கொண்டாடல. ஏன் மாமா? தீபாவளிக்கு மட்டும் தான் உங்கள் அப்பா 7 ரூபாய் கூட்டிகிட்டு வேறு என்ன? நம்ம போகலான்னு உங்கள் அண்ணன் 2 வர முடியான்ட்டான்னு என்ன செய்ய? பொங்கலாச்சும் ஒன்றா கொண்டாடிருக்கலாம் நம்ம வீட்டில் வந்து எல்லாரும். நீ பொங்கலோட மாதமாக இருந்தலாம். உங்கள் அண்ணன் 2 பொங்கல் கூட தந்துருப்பாங்க. ஆனால் தரக்கூடாதாம்ல. ஆனால் கயத்தில் என்ஜாய் பண்ணிக்கணும் மாமா. என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய பார்த்துருக்கணும். அப்படியா? சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க தானே சொன்னேன். கல்யாணம் மட்டும் தானே பண்ணணும். எப்படியா வேறு? கல்யாணம் மட்டும் பண்ணி இருந்திருக்கணும். அப்போது இதெல்லாம் கொண்டாடிருக்கலாம். அப்படியா? நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். உங்கள் அண்ணன் 2 பார்த்த வேலை விட்டு உடனே எங்கள் அண்ணனை குறை சொல்லிடுங்க. அவன் கூட சந்தோஷமாக இருந்துமே உங்கள் சின்ன என்ன வேலை பார்த்தான். பாரு, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் போட்ட பிளானே வேறடி. என் பிளான் எல்லாம் நீ சொதப்பிட்ட. ஆனால் எனக்கு இந்தளவுக்கு நீ மைண்ட் சேஞ்ச் பண்ண வைப்போன்னு எதிர்பார்க்கலடி. அண்ணனுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? நானும் எருமைச்சிக்கிறத குட் நியூஸ் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். பஸ்லேயே நீ கவனிச்சிருக்கணும்ல.
இதை எத்தனை மட்டும் சொன்னேன். ஆமாம் பாவி அக்கா தானே எனக்கு சொன்னாங்க. இப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தானே நான் நினச்சேன். மாமா எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப் போமா மாமா? சரி கூட கழிச்சு போவோம். எங்கே போகணும்னு சொல்லுங்கள். எங்கே போகலாம்? ஊட்டி கொடைக்கானல். குளிர் இல்லாமல் இருக்கும், உடம்புக்கு செட் ஆகுது நம்ம தெரியலையே. நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு ஒன்றாகாது. நான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் பாப்பா வேறு குட்டி பண்ணல. வேறு எங்கேட்டு சொல்லிப்போம். வேறு எங்கே போவேன்? வேறு எங்கேயாச்சும் இப்போ கூப்பிட்டு போங்க. எல்லோரும் வரட்டும். சமயம் போய் எல்லோரும் கோட்டை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு கூப்பிட்டு போகிறேன். என்னம்மா? ஓகே. என் மாமா தான். ஆனால் பக்கத்தில் தான் போகணும். என்ன பரவாயில்ல, நான் வெளியில் கூப்பிட்டு போகிறேன். பாப்பா கொஞ்சம் வளர்ந்தவொடனே. தம்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருவான். சரி கண்டிப்பாக. இது என்ன கேள்வி? மாமா மேலே நம்பிக்கை இல்லையா இப்போ? ஏதாச்சும் வேலை வந்துடுமோன்னு யோசிக்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, வேலை ஃப்ரீயாக இருக்கும்போது லீவ் எடுத்துகிட்டு போவோம். சரியா? வெளியே எங்கே போகணும்? எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க. சரி ஓகே. சரி இப்போ தூங்கட்டா மாமா? தூங்குங்களே. சரி. நீங்கள் அப்போதே சொல்லிக்க வேண்டியதுதானே. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் எழுப்பி வச்சு பேசுனீங்களா? நீங்கள் கேட்டால் ஏதாச்சும் செய்யாமல் இருப்பானா? அதை இப்போ தூக்கத்தை எழுப்பி தான் கேட்கணுமா? கலை கேட்கக்கூடாதா? ஓகே. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நாள் ஆச்சா அந்த மிஸ்ஸஸ்? அதான். சரி ஓகே, லவ் யூம்மா. தூங்குங்க. நான் உங்களை தூங்க கேட்டா? நந்தினி, நந்தினி. ஆமாம் சொல்லுங்கள் மாமா. எந்திக்கலையா? வேற எந்திக்க. எந்திச்சு சாப்பிடாமா? ஏதாச்சும் சாப்பிட்டு வைக்கிற படுகு. வேண்டாம், பாப்பா இப்போ தான் தூங்குதேன், நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன். சனம் பார்த்துக்கிற ஆள் இருக்கும்ல, நீ அப்போ தூங்கு. ஆனால் சாப்பிட்டு தூங்கு. எந்திரி. வேண்டாம் மாமா, எனக்கு தலை வலிக்கு, கொஞ்சம் படுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம். நீ தூங்குனதுக்கு தூக்கம் வரலன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா தூக்கம் வரல அப்போ, அதுக்கப்புறம் தூங்கலான்னு பார்த்தா பாப்பா முடிச்சிடலாம். சாப்பிட்டு தூங்குமா? எந்திரி. வேண்டாம் மாமா, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்கிறேன், அப்புறம் எழுப்புங்க, நான் எழுந்துச்சி சாப்பிடுதேன். சாப்பிடாம படுத்துட்டு இருந்தா பாப்பாவுக்கு எப்படி பால் கொடுப்பேன்? ஒரு அரை மணி நேரம் தான் மாமா, அதுக்கப்புறம் சாப்பிடுதேன். சரி, அரை மணி நேரம் வந்து எழுப்புவேன். சரியா? எந்திக்கணும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்க. என்னம்மா? சரி. எங்கே வெளியே போகிறீங்களா? ஆமாம், குமாரி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரியா? காலையிலேவா? ஒரு அர்ஜென்ட்டான வேலை, போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா. சரி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் சாப்பிட்லாம். என்ன 2 ரூபா. நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போனால் போதும். போயிட்டு வந்து உங்க கூட சாப்பிடுவேன். சரியா? சரி. வந்தோடனே எழுப்புங்கண்ணே, அப்புறம் நான் எழுந்த பிறகு சாப்பிட்லான்னு இருக்காதீங்க. சரி, நான் வந்தோடனே எழுப்புறேன். சரியா? சரி. ஐயா தம்பி. ஏம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. என்னம்மா? ஏம்மா நான் எந்திக்கலையா? தூங்கிட்டா இருக்கான். ஆமாம்மா, தூங்கிட்டு இருக்கான். ஆமாம், உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அவனுக்கு? அவளே நைட்டு தூக்கணும், ரொம்ப நேரம் தூங்கலை. அப்புறம் பாப்பா வேற தூங்காமல் ரொம்ப நேரம் முடிச்சு கிடந்தா, அழுதுட்டு. அவளும் தூங்கல. பாப்பா இப்போ தான் தூங்குதான், அதான் அவளும் கொஞ்சம் நேரம் தூங்குறான். நீ என்ன பண்ண நைட்டு? நைட்டு என்கிட்ட இருக்க மாட்டேக்காம்மா, அழுதா. அவள் வச்சுருந்தா தான் அழாமல் இருக்கான். மடியிலே வச்சுட்டு இருக்கணுங்க, கீழே போட்டேன்னா அழுத்துறதான். அதான் அவன் மடியிலேயே வச்சுட்டு இருந்தான். வாட்ட இருக்க மாட்டேன்ட்டாலாமாவா? நான் தான் மேலே படுக்க வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், திடீர்னு முடிச்சாலாம். அதுக்கப்புறம் ஒரே அழுவே, இருக்க மாட்டேன்ட்டான். திடீர்னு நைட்டு ஏமலை படுத்திருந்தோன்னு பயந்துட்டாலே நம்ம. அம்மா நீ 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு 1 மாதம் கழிச்சு வந்திருக்கேன். அம்மாவை இப்போ பார்த்து வச்சிருப்பாள் முகத்தை கொஞ்சம் கொஞ்சம். அப்படி தான் போல, வந்தோடனே சேர்ந்துட்டாலாமா? நான் நைட்டு எவ்வளோ நேரம் ஏமலை தூங்கிட்டு இருந்தேன். அவள் ஏதோ தூக்கத்தில் தூங்கிருப்பாளா இருக்கும், இல்லை சுனில் நினச்சிருப்பா. அப்படி தான் போல. அதான் மிட் நைட்டில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. நைட்டு சுனில் இங்கே இருந்திருக்க மாட்டோம்ல, அதான் திடீர்னு இணைவு பார்த்தோன்னு பயந்துட்டால நம்ம. அப்புறம் இப்போ எப்படி தூங்கினா? ரொம்ப நேரம் தூங்கலாம், அதான் டயர்டில் தூங்கிட்டான். பால் கொண்டு வந்தே குடிக்கிறதுக்கு அவள் தூங்குதாங்கிய. தூங்குனா எப்போ பால் குடிப்பா, எப்போ சாப்பிடுவா? அவள் எஞ்சலாம் அழுவெல்லாம் பால் கொடுக்கணும்ல. அதான் சொல்லிட்டு இருக்கேன், எஞ்சி சாப்பிட்டு படுனுன்றேன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேக்கா. அவன் எனக்கு தலைவலிக்கு, நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எஞ்சாதான் சரியாக இருக்குங்க. ஏதாட்டு சாப்பிட்டு படுத்தா தானே அழுதாலும் பால் கொடுக்க முடியும். சரி, இந்த பாலையோட குடிச்சிட்டு படுக்க சொல்லுது. நந்தினி, நந்தினி, நந்தினி. என்ன மாமா? நந்தினி, அம்மா கூப்பிடுதாங்க, பால் கொண்டு வந்திருக்காங்க, குடிச்சிட்டு பிடிக்க. வேண்டாம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் தூங்கணும். குடிச்சிட்டு படடி. எனக்கு தலை வலிக்குது, நான் கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சி வரேன். சரிம்மா, கொண்டு போய் வைங்க, ஒரு அரை மணி நேரம் தூங்கட்டும், அப்புறம் நான் எழுப்புதேன், அப்புறம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுங்க. சரி, என்ன சாப்பிடவா? இப்போ நான் கொஞ்சம் குமார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வந்து நான் அவளை எழுப்பிட்டு 2 ஒன்று சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்டு பையன். நான் இப்போ சாப்பிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அவளை வந்து எழுப்பும்போது எந்திக்க மாட்டாள், தூங்குதான்ப்பா. நான் சாப்பிட்லன்னா தான் அவள் எந்திச்சு சாப்பிட வருவாள். சரி, அப்போ போயிட்டு சீக்கிரம் வா, அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்கத. சரிம்மா, 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். அங்கே போன பிறகு அப்படியே எங்கேயும் போயிடாத மாதிரி இருந்து. சரிம்மா, போக மாட்டேன். பாப்பா முடிச்சிருப்பாடா. மாமா இருக்கேன், எப்படி போவேன்? முடிச்சிருக்குமா தூங்குமா?
பாப்பா அழுதுறாம எட்டி பார்த்துக்காங்க பாப்பா என்ன. அப்புறம் தூங்கிட்டு இருக்க அவரை முடிச்சாதான் மறுபடியும் கஷ்டப்படுவோம். சரி நான் பார்த்துக்கிறேன். ஆச்சு உள்ளதாக இருக்கு. அப்போ அத்தையும் முடிச்சு தான் இருப்பாங்க. எத்தே ஏன் வயசு என்னம்மா ஏச்சி அத்தை முடிச்சிருக்காவில் அத்தா எப்போது உள்ள வந்துடும். இப்போ ஏன் வெளியனுக்க நான் இருக்கோம்ல அதான் வெளியனுக்கா. என்னம்மா காலேஜ் கிளம்பலையா நீங்கள்? என்ன மாமா முடிச்சிருக்க அத்தை கொடுத்துருக்காங்க. போனுச்சு பாப்பாவை பார்க்க வந்தேன். பாப்பா இப்போ தான் தூங்குதானா? நைட்டு தூங்குறையா? அத்தை எந்திக்கலையா? தூங்குதாவளா? பாப்பா முடிச்சிருந்தானே அவனும் தூங்காம இப்போ தான் தூங்குதான். துணி மாத்தாமல் இருக்க? மாற்றணும். பாப்பா பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் மாற்றிக்கலாண்ணே. திடீர்னு யூரின் போயிட்டானா? சரி சாப்பிட்டியாண்ணே? சும்மா சாப்பிட்டானா? நான் சாப்பிட்டுட்டேன். மாமா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏச்சா மாமா இருக்கலாச்சா? மாமா தான் இருக்கானே. இப்போ என்ன மாமாவை காரில் கொண்டு எங்களை கொண்டு விட சொல்லிச்சோம் காலேஜுக்கு. ஏன் டெய்லி பஸ்ஸில் தானே புரியும். இன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சுமா வயசு என்ன? மாமா ஏச்சா சொல்லிச்சோ நீ சொல்லு மாமாட்ட கூட்டு போவான். அம்மா என்னம்மா என்னாச்சு மகிசு? சொல்லிச்சு பயமா இருக்கு. ஐயா மறுமலை காரில் கொண்டு விடுவேன் எனக்கு காலேஜில். ஏன் என்னாச்சு? பஸ் வராதான் அன்னைக்கு பஸ்ஸில் தானே போயிட்டு இருக்கி 2 பேரும். பஸ் வரும். அப்புறம் என்னாச்சு திடீர்னு காரில் கொண்டு விட சொல்கிறேன்? எதுவும் பிரச்சனையா பஸ்ஸில்? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? மறக்காம சொல்லு. இல்லை காலேஜில் எதுவும் பிரச்சனையா கிளாஸில்? அச்சோ இல்லை மாமா எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. அப்புறம் என்னாச்சு? இவ்வளோ நாள் கேட்கல திடீர்னு இன்னைக்கு கேட்க? வயசு எதுவும் பிரச்சனையா? மாமாட்டி சொல்லிடு மறைக்காத. மாமா பார்த்துக்குவோம் பேசி விட்டுட்டுருவோம். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல வீட்டில். அப்போ நாங்கள் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் 2 கார் இருக்கு சொன்னோமா. பைக் இருக்கா? சிட்டிக்கு ஸ்கூட்டிலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல நம்ம வீட்டில் தானே இருக்கு. ஆனால் சொல்லுவான் அவளை சொல்லுவாளுவே நீ இப்போ பைக்லலாம் வரலாம்ல அப்படி சொல்லுவாள். அது எனக்கு ஓட தெரியாது நான் சொல்லிடுவேன். இல்லை அத்தை ஊர்லேருந்து வந்தாவே எக்ஸாமுக்கு. அப்புறம் சித்தி எக்ஸாமுக்கு போனால் மாமா கூப்பிட்டு போகலாம். அப்போ நான் சொல்லுவோம்ல உங்கள் அத்தை சித்தியெல்லாம் காரில் தான் எக்ஸாமுக்கு போகிறாங்க காலேஜ் போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாளும் காலேஜில் வரவே இல்லையே. 2 கார் இருக்குன்னு சொல்லுதியே அப்படி கேட்காங்க. பால மாமா மன மாமாட்ட கேட்கலாம். ஆனால் பெரிய மாமா இருக்குல்ல அதனால கேட்க மாட்டோம். அப்புறம் பால மாமா இப்போ அத்தை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தானே வந்துச்சு தனியாக. அதான் மாமாட்ட கேட்கல. கிண்டல் பண்ணுறாளுங்க உங்களெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு. நீ மாமாட்ட சொல்ல வேண்டியதானே கூட்டு பையன்யா. அப்போ 2 மாதிரிலாம் கிண்டல் பண்ணுதாங்களாம்ல. நான் இருந்தால் என்ன அவனோட சொல்ல வேண்டியதானே? இல்லை என்கிட்ட சொல்ல வேண்டியதானங்க? நீ ஏன் சொல்லிடுவியான்னு பயப்படுவா. வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லிடணும் வயசு. வேறு எதுவும் பிரச்சனையாக இருந்தாலும் உடனே கால் பண்ணி சொல்லணும். நான் இங்கே இல்லைனா அவனை 2 இடத்துக்காட்டு கால் பண்ணி சொல்லணும். புரியுதா? திட்டு வேணும்னு மறைச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி தான். அப்படியே எங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயமா இருந்தால் உங்கள் அத்தைக்கு ஃபோன் எடுத்து சொல்லணும். சரியா? எந்த அத்தைக்கு கால் பண்ணி சொன்னாலும் சரி தான். சரி மாமா. சரி போய் கிளம்பு போ. கூப்பிட்டு போகிறேன். மாமா உண்மையாகவே கூப்பிட்டு போகிறீங்களா காலேஜுக்கு? கூட்டிட்டு போகிறேன் சொல்கிறோம்ல. போய் கிளம்பு. ஊரில் இருந்தால் யாராச்சும் ஒருத்தர் காரில் கூப்பிட்டு போகிறேன். சரியா? தேங்க்ஸ் மாமா. கேட்கல என்னது? நான் யாரு? சாரி மாமா. சுனில்ட்டு சொல்லு. சரியா? அவன் பஸ்ஸுக்கு போயிடாம இங்கே 2 பேர் கிளம்புனவொடனே கால் பண்ண சொல்லு. நான் குமார் வீட்டு போயிட்டு வரேன். சரி மாமா. சரி மாமா கூப்பிட்டு போகிறாங்களா? போய் கிளம்பு போ. ஆமாம் ஏச்சி நான் காரில் போகிறேன் இன்னைக்கு. சரி போ அப்பா. நீ தான் சொன்னாலும் மாமன் கொண்டு விடுவானே. சரி நான் கிளம்பி தரேன். வந்து பாப்பா பார்த்து போகிறேன். சரி சாப்பாடு எடுத்து வச்சிட்டலாமா? தெரியலையே நீங்கள் எடுத்து வைங்கச்சோம். சரி வா. ஐயா பாத்தியா மருமலை கூட்டு வரணும்னு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பார்த்தேன் கூட்டு போகிறோன்னு சந்தோஷத்தை பாருங்க அவளுக்கு. அது சொல்லலாம்ல. நாங்கள் ஏதாச்சும் கூட்டு போவோம்னா நான் தனியாக போனால் பரவாயில்ல. சுனில் தான் கூட போகிறோன்னா 2 பேரும் ஒன்றா தானே போயிட்டு வராவே. அதான் சரி போயிட்டு வரேன்னு நான் விட்டேன். சரி நீங்கள் இங்கே இருந்தால் கூட்டி வேணும் விடுங்க. சரிம்மா கூட்டிகிட்டு விடுதோம். இவ்வளோதெல்லாம் கூட்டு வரையா 2 இடத்தையும். அப்புறம் அவையிலும் கூட்டி கொண்டு விடலாம். சொல்லலாமா? சுனில் கூட போயிட்டு வரலாம். ஆனால் தான் அதை விட்டுட்டேன். இவ்வளோ கூட யார் போகிறான்? ஒருத்தர் போடலாம். அவங்க மருமகளை பற்றி சொல்லையா வேணும். விவரம் இல்லாமல் இருக்கா இன்னுமே. அதான் அவளை கூப்பிட்டு போயிட்டே கூப்பிட்டு வர வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு பரிசம் இருக்கா இவளுக்கு? இல்லை இன்னும் 2 இருக்குது. அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் வருது. இன்னும் 2 இருக்காக்கும். ஆமாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரும்போது தானே அவள் கன்சீவாக இருந்தான்னு இருந்தது. இப்போ 2வது ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கலாம். இன்னும் 2 இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருவான். இந்த 2ஓட முடிஞ்சிடலாம். இன்னும் மேலே விடாது அவளை. அடுத்து போடணும்ல. அடுத்து 2 வருஷம் இருக்குது பிஎட்டு. போதியா அவள் இதுவே விருப்பம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கா. பிள்ளை வச்சுக்கிட்டு நம்ம வாயாமல் அலைய விடுவியா? பிள்ளைய பக்கத்தில் இத்தனை ஆள் இருக்குல்ல பரவாயில்ல. வாயாமல் போட்டு அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு அலைவியா? விடு. போச்சு. நீங்களே உங்கள் மருமகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க போல. வேற என்ன படித்ததெல்லாம் போகாது. சரி முடிக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம். அவட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் உடனே போய் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் படிக்க வைக்க போகிறான்ட்டு. உடனே சண்டைக்கு வந்துடுவேன்ட்ட. அப்புறம் இப்போவுமே இந்த இருக்க 2 எக்ஸாமும் எழுத போக மாட்டான்ப்பா. சரியா சொல்லலை. பிரியாலையும் இதோட முடி. கேட்டுக்கிடும். அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்கட்டும். படிக்க வைக்க மாப்பிள்ளை என்ன சொல்லுதான்னு பார்த்துக்கிடுவோம். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு தம்பி.
கை வீட்லேயும் பேரம் பற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கல்லாம். படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? மருமவன் இல்லை சரி, இப்போ படித்து முடிச்சோன்னா மருமவன் வந்துடும்ல. வீட்டில் இருந்து மருமனை பார்க்க சொல்லு. சரி மாப்பிள்ளை வரட்டும் பார்த்துக்கூடும். ஃபோன் பண்ணிச்சா மருமவன் உனக்கு? பண்ணுவேன் டெய்லி பண்ணுவேன். எப்போ வரணும்? அது இன்னும் 1.5 வருஷம் ஆகும். இதுக்கு 2 பரிச்சையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5-6 மாதம் கழிச்சு தான் வருவேன். சாப்பாடெலாம் சரியாக கிடைக்காம இருக்க இடம்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் ஓகேம்மா, நம்ம இந்தியன் சாப்பாடுலாம் அங்கே இருக்கும், சாப்பிடுதான். கம்மியாக மாமா தானே போயிருக்காங்க, அதனால எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கேயே வேலை பார்க்கலாம்ல ஐயா? நீங்கள் மருமனுக்கு அங்கே ஒரு வேலையை பார்த்து கொடுத்தானே? நான் தான் போதுக்கிட்டே கேட்டோமே, ஏன் அங்கே போறியா இங்கே இருங்கன்ட்டு. நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கூடோன்ட்டோம். அது பிரிய செல்லமாக வளர்ந்துட்டாலாம்மா, அதுக்கு எல்லாமே கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கியாச்சு. அதான் அவளை அந்த மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். சாரி தான், வேலை பார்க்காமே இருக்குது, இருக்கிறத வச்சு தான் இருக்கணும். வீட்டில் இந்த மாதிரியே போய் வீட்லையும் எதிர்பார்க்க முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். பிரியா அவனு சொல்ல, அவன் கஷ்டப்படக்கூடாது வா அப்படின்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, போயிட்டு வரட்டும், ஒரு 2 வருஷம் தானே. அதுக்கப்புறம் அவனை அங்கே அனுப்ப மாட்டோமா, இங்கே தான் இருக்க வைக்கணும். சரியா? சரி மகேஷ் கிளம்புனா கால் பண்ணுங்கள், இன்னும் போயிட்டு வந்துடுறேன் வச்சுக்கிறோம். இவளை எட்டி பாருங்கம்மா, அப்புறம் அங்கேயே கிச்சன்லேயே இருந்துறாங்க. சரி நான் இப்போமே அக்காட்ட சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கேன். சரி.